Hi, NCRT Grade 11 Chapter 2 Structure of Atom உடைய Solutions பார்த்துட்டு இருக்கோம். Question number 2.21. The mass of an electron is 9.1 into 10 to the power of minus 31 kilogram. If its kinetic energy is 3 into 10 to the power of minus 25 joule, calculate its wavelength அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கேயும் wavelength தான் கேட்டிருக்காங்க. The question is wavelength என்ன அப்படின்றது தான், ரைட்? ஸோ இதுவும் இதில் பேஸ் பண்ணியிருக்கு. It is also based on de Broglie equation, ரைட்? ஸோ அப்போ கைனடிக் எனர்ஜி நமக்கு என்ன தெரியும்? KE that is equal to நமக்கு என்ன தெரியும்? half mv square. இது ஒரு ஃபார்முலா. ஃப்ரம் de Broglie equation நமக்கு என்ன தெரியும்? lambda that is equal to h by mv அப்படின்னு தெரியும். ஸோ மாஸ் கொடுத்துட்டாங்க, வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த KE வந்து நம்ம போகிறோம், அந்த வெலாசிட்டியை கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அந்த இடத்துல? v ஸ்கொயர் வெலாசிட்டி ஸ்கொயர் that is equal to kinetic energy into 2 divided by என்ன வரும் நமக்கு? m அப்படின்னு வரும் இல்லையா? ஸோ அப்போ v that is equal to root of 2 into KE divided by m. ஸோ இதுதான் நமக்குரிய ஆன்சர், ரைட்? ஸோ இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். வெலாசிட்டி that is equal to ஸோ root of 2 into kinetic energy கொடுத்துருக்காங்க 3 into 10 to the power of minus 25 ஜூல் கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை மாஸ் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? 9.1 into 10 to the power of minus 31 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அப்போ இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம்னா வெலாசிட்டி தட் இஸ் ஈக்குவல் டு 811.5 மீட்டர் பர் செகண்ட் வரும். ஸோ இதுதான் அது வெலாசிட்டி யூனிட் நமக்கு எப்படி வரும்? மீட்டர் பர் செகண்டில் வரும், ரைட்? ஸோ இப்போ நெக்ஸ்ட் லேம்டா கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ லேம்டா தட் இஸ் ஈக்குவல் டு ஹெச்சோட வேல்யூ என்னது? 6.626 into 10 to the power of minus 34 டிவைடட் பை மாஸோட வேல்யூ 9.1 into 10 to the power of minus 31, வெலாசிட்டி வேல்யூ 811.5 மீட்டர் பர் செகண்ட். ஸோ அப்போ லேம்டா தட் இஸ் ஈக்குவல் டு 8.9625 into 10 to the power of minus 7 மீட்டர். ஸோ தான் நமக்கு என்ன வருது? லேம்டாவுடைய வேல்யூ, ரைட்? ஸோ இதுவும் ஸ்ட்ரைட்டாகவே அப்படியே ஃபார்முலா தெரிஞ்சால் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறது தான்ப்பா. இதெல்லாம் பயங்கரமாக நம்ம கான்செப்ட் ஓரியன்டாலாம் கொண்டு வரல. என்ன ரிலேஷனு? ஸோ இந்த லேம்டா கேட்டிருக்காங்க. ஸோ லேம்டாக்கும் வீக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ். கைனடிக் எனர்ஜி கொடுத்துருக்காங்க. ஸோ கைனடிக் எனர்ஜிக்கு வீக்கு ரிலேஷன்ஷிப். ஸோ கைனடிக் எனர்ஜிலேருந்து முதல் வீக் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? அதை அப்படியே லேம்டா ஈக்குவேஷன் அப்ளை பண்ணி லேம்டா கண்டுபிடிக்கிறோம். ஸோ அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின், ரைட்? ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் de Broglie equation. ஓகேவா? தேங்க்யூ.